வணக்கம். இன்றைய முக்கிய தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் காங்கிரஸ் போட்டியிடும் தொகுதிகள் அறிவிப்பு. மதிமுகவுக்கு திருச்சி ஒதுக்கீடு. காங்கிரஸ் மற்றும் திமுக இடையே தொகுதி பங்கீடு முடிந்தது. மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் காங்கிரஸ் போட்டியிடும் தொகுதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதன்படி திருவள்ளூர், கடலூர், மயிலாடுதுறை, சிவகங்கை, திருநெல்வேலி, கிருஷ்ணகிரி, கரூர், விருதுநகர், கன்னியாகுமரி ஆகிய தொகுதிகளில் தமிழகத்தில் காங்கிரஸ் போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இவை தவிர புதுச்சேரி தொகுதிகளிலும் காங்கிரஸ் போட்டியிடுகிறது. கடந்த 2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் திருச்சி மற்றும் தேனி தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிட்டது. இதில் திருச்சி தொகுதியில் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர் வெற்றி பெற்றிருந்தார். அதே நேரம் தேனியில் போட்டியிட்ட இளங்கோவன் தோல்வியடைந்தார். இதேபோல் ஆரணி தொகுதி கடந்த முறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தற்போது 3 தொகுதிகள் காங்கிரசுக்கு ஒதுக்கப்படவில்லை. மாறாக திருச்சிக்கு பதிலாக மயிலாடுதுறையும், தேனிக்கு பதிலாக நெல்லை தொகுதியும், ஆரணிக்கு பதிலாக கடலூர் தொகுதியும் ஒதுக்கப்பட்டுள்ளன. கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகள் அப்படியே ஒதுக்கப்பட்டுள்ளன. தென் மாவட்டங்களில் 4 தொகுதிகள், வட மாவட்டங்களில் 2 தொகுதிகள், டெல்டாவில் 2 தொகுதிகள், மேற்கு மாவட்டமான கிருஷ்ணகிரி ஆகியவை ஒதுக்கப்பட்டுள்ளன. தொகுதி பங்கீடுக்கு பின் பேசிய காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வப்பெருந்தகை 2 அல்லது 3 தினங்களில் வேட்பாளர் அறிவிப்பு இருக்கும் என தெரிவித்துள்ளார். மதிமுகவுக்கு திருச்சி ஒதுக்கீடு. இந்த நிலையில் திமுக கூட்டணியில் அங்கம் வகித்துள்ள மதிமுகவுக்கு திருச்சி தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மதிமுக வெளியிட்ட அறிக்கையில், நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணியில் மறுமலர்ச்சி திமுகவுக்கு திருச்சி தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. திருச்சி தொகுதிக்கான வேட்பாளரை கழக பொதுச் செயலாளரை வைகோ மாலை 3:30 மணிக்கு தலைமை கழகம் தாயகத்தில் அறிவிக்கிறார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த முறை காங்கிரசுக்கு திருச்சி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. திருச்சியில் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர் வெற்றி பெற்றிருந்தார். அதேபோல் மதிமுகவுக்கு கடந்த முறை ஈரோடு ஒதுக்கப்பட்டது. இந்த நிலையில் இம்முறை மதிமுகவுக்கு திருச்சி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.